ஆரி ஒர்க் பிசினஸ் பண்றவங்க பெரும்பாலும் வந்து அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணாததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் சொல்ற இந்த 4 பாயிண்ட் தான் மேஜர் ரீசனா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க ஆரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆரி ஒர்க் பண்ற இடத்துலயே மேக்கப் பண்றது, அதுக்கப்புறம் டெய்லரிங் ஒர்க் பண்றது, மெட்டீரியல் சேல் பண்றது, இந்த மாதிரி மல்டிபிளான ஒர்க் எல்லாமே ஒரே இடத்துல நீங்க பண்றதுனாலதான் அந்த இடத்துல ஒரு டிராபேக் ஆகுது. ஸோ இது வந்து கிராமப்புறங்கள்ல எங்கேயாவது கடைகளே இல்லாத இடத்துல இது பண்ணீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். பட் சிட்டில ஒன்னொன்னுக்கும் தனித்தனி கடைகள் இருக்கிறப்ப நீங்க எல்லாமே மல்டிபிளா ஒரே இடத்துல பண்றப்ப கண்டிப்பா அது மூவ் ஆகுறது கஷ்டம். பாயிண்ட் நம்பர் 2, ஒரே கைண்ட் ஆஃப் ஆரி ஒர்க்கை எப்பவுமே ரிப்பீட்டடா பண்றது. இப்போ ஒரு பேசிக் ஆரி ஒர்க் இருக்கு, அது ஒரு 2000 ரூபாய்க்கு பண்றீங்கன்னா ரிப்பீட்டடா வர்ற கஸ்டமர் எல்லாத்துக்குமே அந்த ஒரு டிசைனே நீங்க சஜஸ்ட் பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிசினஸ் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, ஆன் டைம் டெலிவரி. ஸோ மல்டிபிளா வேற வேற ஒர்க்ல நீங்க பிஸியா இருக்கீங்க, ஒரு டேட் கொடுத்து கஸ்டமருக்கு கரெக்டான டேட்ல டெலிவரி பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். பாயிண்ட் நம்பர் 4, ஃபினிஷிங். இப்போ வந்து நீங்க ஆரி ஒர்க் மட்டும்தான் எப்பவுமே ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்டா வரும். இப்போ இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க சிட்டிங்ல வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பேக் போர்ஷனா இருக்கட்டும் இல்ல ஸ்லீவ் போர்ஷனா இருக்கட்டும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட்டுக்காகவே வெளியே போவாங்க. பட் நம்ம அதிகமா என்ன பண்றோம், இடையில வேற ஒர்க்கை பார்த்துட்டு டைம் இருக்கிறப்ப அதை ஃபினிஷ் பண்றப்போ அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் மெயினா வந்துட்டு ஆரி ஒர்க் பிசினஸ் சக்சஸ் ஆகிறதே இல்லை. தேங்க்யூ.